त्र्यंबकं यजामले सुगंधिं पुष्टिवर्धनम् पूर्वार्कभवे भवन्तु न मृक्षोर्मृक्षीयमामृतात् जय महादेवा. அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஐடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் பட்டன் அழுத்துறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்பணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படி அனுப்பணும் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லா இன்பங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே செய்யப்பட்டது தான். கிட்டத்தட்ட 50வது எபிசோட்ல இருக்கோம். நம்ம அந்த எபிசோட்னா ஒரு பார்ட்டாக நம்ம இது வரைக்கும் 48க்கு மேலே நம்ம பேசியாச்சு. ஆகையினால 50வது நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஆகையினால நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக அனைவருக்கும் அனுப்ப வேண்டும். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் 9597180623. உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் சந்தேகங்களையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஜோதிடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட இறைவன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தீர்த்து வைப்பதற்காகவே இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் செல்வோம். டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60% நல்ல 60% பலன்களை பெறுகிறார்கள். ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி, ஜோதிடம் அப்படின்னா உண்மையா நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று பிரச்சனைகள், இன்னொன்று பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பிரச்சனைகளும் பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் 60% ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அப்ப 40% குறைவாக இருக்கிறது. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்? முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக இது நிவர்த்தி செய்யப்படும். அதுதான் பரிகாரம். ஆக முருகப்பெருமானுக்கு 9 தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் இது ஓரளவுக்கு பலன்கள் நல்லபடியாக இருக்கிறது. மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சண்டை சச்சரவுகள் போகாம இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50% பலன்களை பெறுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். 50% ஒரு பலன்கள் நல்லபடியாக இருக்கும். 50-50. கணவன் மனை பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு 50% இருக்கும். காலையில ஆரம்பிச்ச பிரச்சனை சாயந்தரம் ஓஞ்சிடும், ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். பணம் காசு காலையில கிடைக்கலன்னா சாயந்தரத்துக்குள்ளேயாவது கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப இவங்க என்ன மாதிரியான ஒரு சுவாமியை வழிபாடு செய்தால் இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தாயார் சன்னதி, பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில 6 வெள்ளை தாமரை புஷ்பங்கள் வாங்கி சுவாமியை சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 50ங்கிறது ஒரு 65 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பரிகாரம். ஓகேங்களா? மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும், அந்யோன்யம் குறைவாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 45% பலன்களை தான் பெறுகிறார்கள். என்ன காரணம்? குருவோட தன்மை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். குரு பயிற்சி வரும்போது, மே மாசத்துல குரு பயிற்சி வரும்போது ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு விடும். அதனால 45% நற்பலன்களை பெறுகிறார்கள். பணம் காசு கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் 45%. பிரச்சனைகளும் அதே மாதிரி 45%, மீதி 55% கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதனால பேச்சுவார்த்தைகளை சரியாக பேச வேண்டும். வாக்கு கொடுத்தா மீறக்கூடாது. அதுதான் மிதுன ராசிக்காரர்கள். அதனால இது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சுவாமியை வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும்? பெருமாள் அப்படின்ற சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை வழிபாடு செய்து அவருக்குரிய துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஆகையினால இந்த மிதுன ராசிக்காரர்கள் அவ்வாறாக இருக்க வேண்டும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 65-70% வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றங்கள் உண்டாகும். 65%னா வரவு செலவுல 65% வெற்றியை பெறுவீர்கள். சண்டை சச்சரவுகள் அதே மாதிரி 65% வெற்றியை பெறுவீர்கள். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்குரிய ஒரு யுத்தியை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத கடகராசிக்காரர்களுடைய பலன்கள். கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல, மார்கழி மாசத்துல மாரியம்மன் சன்னதியில ஒரு அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை செய்து வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சார் 40 ரொம்ப கம்மியா சொல்றீங்களே அப்படின்னா, சிம்ம ராசி தான் நல்லா இருக்குன்னா, ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும்தான் சிம்ம ராசி நல்ல காலகட்டத்தில் கட்டங்கள் அமைந்தால் நல்லபடியாக இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பான காலம் இது டிசம்பர் மாதம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சிம்மராசியை பொறுத்தவரைகளுக்கும்
சிவபெருமானை வழிபடுதல் நலம். சிவபெருமானை கோவிலில் சென்று பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வதன் மூலமாக நிவர்த்தியை பெறுகிறார்கள். அடுத்ததாக கன்னியா ராசி. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன சார் நல்லா இருக்கா, அருமையா இருக்கா? ஆமா, ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு கன்னியா ராசி. சிறப்பாக மூவ்மெண்ட் இந்த காலகட்டம் டிசம்பர் மாசத்துல ஒரு எடுத்த ப்ராஜெக்ட், எடுத்த சப்ஜெக்ட், எடுத்த விஷயத்தெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 30% தான் தோல்வி இருக்கு. அது நீங்கள் யாரை வழிபடுவதன் மூலமாக இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சன்னதி, கிட்டத்தட்ட கோவிலில் போய் ஆஞ்சநேயர் சன்னதியில சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். வழிபாடு அப்படி செய்தால் போறோம்ன்றீங்களா? வழிபாடுனா என்ன சாமி? வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், வாழைப்பழம் வச்சு சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி அர்ச்சனை செய்து கொள்ளுதான் வழிபாடு. ஆகினால் இதை செய்தால் ஓரளவுக்கு பலன்கள் உண்டாகும். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்திலேருந்து நேர் 7 இருக்கார். ஆகையினால இந்த மேஷத்திலேருந்து நேர் 7 இருக்கக்கூடிய ஒரு ராசியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பலன்களை தரக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 60% பலன்கள், ஓரளவுக்கு 40லேருந்து 60 இந்த டிஃப்ரென்ஷியேட்டு வந்து போக டிசம்பர் மாதத்துல அது வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான சுவாமியை வழிபட்டால் இது வந்து நிவர்த்தி ஆகும்? ஐயப்ப சுவாமி. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மகர ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ஜோதி வரைக்கும் ஐயப்ப சுவாமியின் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அந்த ஐயப்ப சுவாமியின் வழிபாடை செய்தால் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அவர் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது தானா அமைஞ்சிடும். இது வந்து யாருக்கும் எடுத்து சொல்றதோ இது பண்றதோ கிடையாது, தானா அமைஞ்சிடும். ஆகையினால இது பண்ணிக்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை பெறக்கூடிய 75% நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன சுவாமி, சில பேருக்கு தான் அப்படி இருக்குமா, எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா கிட்டத்தட்ட 90% விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. இடமாற்றம், நல்ல விதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய திருமணம், கல்யாணம், அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன காரணம்? குருவோட தன்மை. 8ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். 7ஆம் இடத்துல இருந்தால் அதை விட நல்ல பலன்களை கொடுப்பார். ஆகையினால விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த பலன்களை பெறுகிறார்கள். யாரை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னா, பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய மனைவி, திரிபுர சுந்தரி, கர்ப்பரட்சாம்பிகை, கிட்டத்தட்ட அன்னபூரணி, இந்த மாதிரி சிவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 80% நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசி மிக மிக சிறந்த பலன்களை இந்த டிசம்பர் மாதத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன காரணம்? அவங்களுடைய முன்கூட்டியே முன்னறிந்து செய்தல், அதாவது பின்னாடி வரக்கூடிய விஷயத்த முன்னறிந்து அவர்கள் சேமித்தல், அந்த சேமித்தல் மூலமாக காமத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும். ஆகையினால அவர்கள் நற்பலன்களை பெறுகிறார். குரு என்று சொல்லக்கூடிய குருவனுடைய வழிபாடை செய்தால் ஓரளவுக்கு நற்பலன். வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான், நவகிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுகிறார்கள். மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு 40லேருந்து 50% பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன பண்ணணும்? இந்த சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு பழைய சாதம், காலம்பரை எழுந்து பழைய சாதம் வெள்ளிக்கிழமை வச்ச சாதம் காலம்பரை எழுந்து ஒட்டை புழிஞ்சு எடுத்து தயிர் ஊற்றி எள்ளு 2 போட்டு உப்பு போட்டு சுவாமிக்கு காக்கைக்கு நைவேத்தியம் வைக்கணும். வச்சாங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட 50% பலன்களை பெறுகிறார்கள். 50-50. ஆனால் இங்கேயும் இல்லாமல் 50% பலன்களை பெறுகிறார்கள் இந்த டிசம்பர் மாதத்தில். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்த மட்டிலே எப்போதும் வெற்றி எதிரும் வெற்றிங்கிற பானை வடிவில் இருக்கக்கூடிய கும்பம். அதனால இப்போ மத்தியத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட தழும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆனால் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட 60% பலன்களை பெறுகிறார்கள் கும்பராசியை பொறுத்தவரை. இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இந்த வீரன், ஐயனார், இந்த மாதிரியான சுவாமிகளை கும்பிடும், காளி, இந்த மாதிரியான சுவாமிகளை அவர்கள் வந்து வழிபாடு செய்து வந்தாங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை பெறுகிறார்கள். அடுத்த மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குழந்தைகள்லாம் படிப்பெல்லாம் கொஞ்சம் மட்டா இருக்கும். அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி மாதத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நற்பெயரை ஏற்படுத்தணும். அதனால படிப்புல கவனமாக இருந்து அடிக்கடி வந்து விடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸ்கூலுக்கு குழந்தைங்கள்லாம். அதனால குழந்தைகள் ஜாதகத்தை வச்சு பெரியவங்களுக்கும் ஓரளவுக்கு சொல்லலாம். ஒரு 60% பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரேவதி, உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களுடைய மீன ராசி. ஆகையினால இந்த டிசம்பர் மாதத்திலே அனைவரும் பெறக்கூடியவர்கள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் சன்னதியில சென்று வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு நற்பலன்களை பெறுகிறார்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுவரை இந்த மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்காரர்கள் டிசம்பர் மாத பலன்களை பெற்றீர்கள்.
அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. எல்லோருக்கும் எல்லா விதமாகவும் நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று ஐடிவி சார்பாகவும் புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரங்கள்.